இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன், மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரன் ஆகிறான். அப்படித்தான் சேகவர் நெத்திக்கு குறி வைக்கிறான். டியர் காம்ரேட், நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடதுபுறமா வாங்க, இப்ப சுடுங்க நம்பரா. அவனுக்கு கை நடுங்கிருச்சு. அதனாலதான் அவன் புரட்சியாளனா இருக்கான், வரலாற்றுல மாவீரனா இருக்கான். சாக்ரட்டிஸ் கோப்பையில விஷத்தை நிரப்பிட்டான். சாக்ரட்டிஸ் 1 மணி நேரம் கழித்து நீங்களா இருந்தாலாம், உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை, இந்த விஷத்தை 1 மணி நேரம் கழித்து அருந்தலாம்னு சொல்றதுக்குள்ள எடுத்து குடிச்சிட்டு வச்சுட்டான். அதனாலதான் சாவுக்கு அஞ்சாதனாலதான் சாக்ரட்டிஸ்க்கு சரித்திரத்தில் இடம். பகத்சிங்குக்கு தூக்கு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான். கடிதம் வருது, மன்னிப்பு கடிதம் தான் என்று சிரித்துக் கொண்ட ஆளுநர் பிரித்தான். கேட்கிறேன், டேய் வைத்துக்கிறப்பில்லை, நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன், போர். அதனால என்னை தூக்கில போடக்கூடாது, முட்டாப்பள. அப்ப என்ன செய்யணும்? நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொள்றான், பீரங்கியால சுட்டு என் நெஞ்ச பிளந்து கொள்றாங்க. இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங் அவன் கொடுக்க தயாரா இல்ல, தூக்குதான் போட்டான். அந்த இடத்துல ஆளுநர் கையில கடிதம் வச்சிருக்கோது ஆடுது. ஏடா ஒரு சின்ன பைய மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட்டுக்குழு பீரங்கியால சுட்டு பலன்னு எழுதியிருக்கான். அதனாலதான் சரித்திரத்தில் சாகா வரம் பெற்று பகத்சிங் நிற்கிறான். இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சியுற முடியும். இதெல்லாம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குடு சின்ன ஒரு குப்பிக்குள் அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலே தொங்கவிட்டு கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலகில் ஒன்றென்றால் அது நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் என்ற மக்கள் ராணுவம். சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.